என்னடா இவன் என்னமோ எழுதிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணியிருந்தீங்களே. இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து வீடியோ வந்து போடுங்க 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 போடுங்கன்னு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ 5:30 மணிக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். 10th-க்கும் 12th-க்கும். ஏன்னா 10th-க்கும் 12th-க்கும் பொது தேர்வு இருக்குன்ட்டாங்க, 11th ஸ்டாண்டர்டுக்கு இல்லைங்கிறாங்க. நான் 11th ஸ்டாண்டர்ட்கிட்ட ஒன்று தான் கேட்க வந்திருக்கேன். நான் வந்து வீடியோ போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் இல்லை, காமன் எக்ஸாம், அதாவது உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஆர்எல்ஸ் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி ஏதோ ஒன்று உங்கள் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் வாய்க்குளருது, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சார். என்னங்க சார், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நாங்கள் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். என்னங்க சார் அப்படி கேட்கல. 11th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்களா? 11th ஸ்டாண்டர்டோட கோட்டையிலியில் நீங்கள் என்ன நினச்சி பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு நினச்சி படிச்சிங்களோ அதே மாதிரி படிப்பீங்களா? ஹாஃப் இயர்லியில் பப்ளிக் வரப்போகுதுன்னு நினச்சி எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிப்பீங்களா? மேக்ஸ் இத்தனை நாள் வரலான்னு சொல்லி நிறைய பேர் அழுதிங்க, அந்த பயம் இன்னும் இருக்குமா? ஃபிசிக்ஸ் வரலன்னு சொல்லி பயந்தீங்க, அந்த பயம் இருக்குமா? கெமிஸ்ட்ரியும் வரல. நீங்கள் இப்போது பயம் இருக்கணும்னு சொல்லலை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ஓகே, சூப்பர். கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு விஷயம் எடுத்துருச்சு. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவீங்க, நீட்டு ஜேஇ, அவங்க கூட ஓகே, அவங்க கூட எதாவது என்சிஆர்டி படித்து சமாளிச்சுக்குவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 12th மேக்ஸு செகண்ட் வால்யூம் உனக்கு படிக்கணும்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், நீ 11th நல்லா படிக்கணும். கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா, இல்லை ஒரு இன்ஆர்கானிக் கூட வேண்டாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11 to 15 சொல்லுவாங்க. இந்த லெசன்ஸ் நீ 12th படிக்கணும்னா 11th பேசிக்ஸ் கற்றுக்கணும். ஃபிசிக்ஸில் ஒரு டெரிவேஷன் எப்படி போடணும், ஒரு எப்படி லெசன்ஸ் அணுகணும் அப்படிங்கிறது பூரா ஃபிசிக்ஸ் 11th படிக்கலைன்னா 12th கஷ்டம். ஸோ நான் கோர் சப்ஜெக்ட் மட்டும் பற்றி தான் பேசுகிறேன், வேறு எதுவும் பற்றி பேசலை. கம்ப்யூட்டர் கூட பேசிக்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பைத்தான் படிப்பீங்க. பயாலஜி அதுக்கு மேலே, அதில் ஃபுல்லாக 11th தான் ஹாட் ஸ்பாட்டாக நீட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வருமோ 11th தான் அதிகமாக இருக்குது. அது ஜுவாலஜியில் எல்லாமே வரும். 12th அதோட பாதிங்கிற மாதிரி, ஸோ அவுட்லைனாக தான் இருக்கும். ஸோ 11th ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு. எப்படி சொல்கிறது, இப்போது சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் ஜனவரிலேருந்தே 12th போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப தவறு. இது கவர்மெண்ட் எப்படி பார்க்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அதை விட்டுருங்க. 11th ஸ்டாண்டர்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த பப்ளிக் இல்லைன்னு சொன்ன உடனே 11th ஸ்டாண்டர்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம், நாங்கள் எதுக்கு போய் படிச்சுட்டு அப்படின்னு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் 11th மேக்ஸ் 5 மார்க்குன்னு போட்டேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் போடலான்னு வந்தேன், 12th ஃபிசிக்ஸ் போடலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இந்த நியூஸ் வந்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க பசங்க. நானும் ஹாப்பி தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், 3 வருஷம் பப்ளிக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டடாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 12th வந்து படிக்கலாம், எல்லாம் ஓகே. பட் இங்கே 50 to 60% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாலி, வெறும் 40% தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, பப்ளிக் இருக்கிற மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எல்லாருமே நல்லா படிங்க, கற்றுக்கங்க. நான் இம்பார்ட்டன்ட் எந்த ஏரியா படித்தா, எந்த ஏரியா 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த ஏரியா படித்தா உன் ஆனுவலுக்கு இம்பார்ட்டன்ட், உன் ஆப்பேலிக்கு இம்பார்ட்டன்ட், எந்த ஏரியா எந்த லெசன்ஸ் படித்தா உனக்கு யூஸ்ஃபுல், எல்லாமே நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இது உங்கள் சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன், இல்லைன்னா வீடியோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 10th என்ன பார்க்குறீங்க, வீடியோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எக்ஸாம் டைம் மட்டும் வீடியோ போடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எக்ஸாமுக்கு மட்டும் வீடியோ போட்டால் போதுமா, இல்லை எப்பவுமே வீடியோ போட்டால் போதும்? சும்மா சொல்லக்கூடாது சார், நீங்கள் டெய்லியுமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போடுங்க, எங்களை பற்றி பேசுங்க, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு பிளான் வீடியோவில் 10th 12th போட 11th போடலை. அப்போ 11th போட மாட்டீங்களாங்க சார்? நான் போடாமலாம் இருக்கணும்னு என்னோட எண்ணம் கிடையாது. ஏதாவது ஃப்ரீயாக இந்த சண்டே வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, எதுக்கு போயிட்டு உங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்கள் மைண்ட் செட் என்னன்னு தெரியறதுக்காக தான் நான் போடலை. இப்போது என்னன்னா, இவன் பெரிய வினாட்ட பேசிகிட்டு இருக்கான், இவன் வீடியோலாம் நம்ம படிக்க முடியாது, அப்படி கிடையாது. 10th என்னை பார்க்குற மக்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை விட்டு நீங்கள் போயிட மாட்டீங்கன்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, வீடியோவை கண்டினியூ பண்ணி போடட்டா, இல்லை எக்ஸாம் டைம் மட்டும் போடட்டா? இதுதான் எக்ஸாம் டைம்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்கள் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது கோட்டையிலேயே மிட்டமுக்கு நான் போடுறேன். ஓகேனா சொல்லுங்கள்.
இல்லை சார் நீங்கள் வழக்கமாக எப்படி வீடியோ போடுறீங்களோ 12th எப்படி வீடியோ போடுறீங்க அதே மாதிரி டெய்லியுமே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ரெடி. எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நான் வியூஸுக்காக கேட்கல, உன் விருப்பம் தான் என் விருப்பம். ஏன்னா நேர்கள் பார்க்கலைன்னா நான் வேஸ்ட் ஆஃப் டைம் இங்கே எடுக்கிறது. ஸோ அதுக்கு நான் 10th 12th நான் ஏதாவது சம்ஸு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போவேன், ஒரு கிராஷ் சீரிஸ் மாதிரி போடுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 11th பற்றி நான் இது பண்ணணும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்னு நினைக்கல. நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும். 11th தான் நல்லா படிக்கணும். 12th விட ப்ரெஷராக படிக்க வேண்டாம்னு சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக, பப்ளிக் இல்லை. ஸோ கொஞ்சம் உங்களுடைய போர்ஷன்ஸை வந்து ஒரு லெசன்னா ஒரு லெசன் அது கற்றுக்கிட்டு போங்க, அடுத்த லெசன் அதை கற்றுக்கிட்டு போங்க, ஒரு அறிகுறியே இல்லாமல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு வால்யூம்னு எடுத்திங்கன்னா ட்ரிகோனமெட்ரி யாரும் படிக்கிறதில்ல, அதான் பேசிக்கு. ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஓரளவுக்கு படிக்கிறீங்க. 4th சாப்டர் இப்போ நடத்திட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், 4th 5th இனி நடத்துவாங்கன்னே தெரியல. சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே 11th இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, எங்கேயுமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது கேள்வி வந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ பப்ளிக்கே இல்லைங்கிறப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் எப்படி மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரியல. நான் இப்போதைக்கு மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாவை கொடுக்கறது மூலிமா 12th என்ன உங்களுக்கு முக்கியமாக படும், உங்களுக்கு 12th என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல. பட் உங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சாகும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டைம் மட்டும் போட்டால் போதுமா, எல்லா நாளும் போடணும், அதுதான் ஓகேவா? அண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று தான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மாவையும் பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்தாதீங்க. பப்ளிக் இல்லைன்னு சொன்னோன்னே அது கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது. ரொம்ப 3 பப்ளிக்குன்னு சொல்லிவிட்டு மன அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. இதை மிஸ்யூஸ் பண்ணி 11th அவங்களையும் மனசு கஷ்டப்படுத்தி உங்கள் படிப்பு இன்னும் டவுன் ஆக வேண்டாம். ஏன்னா 10th நல்லா படிச்சுட்டு 11th நல்லா படிக்க மாட்டான். பப்ளிக் இருந்தே நல்லா படிக்க மாட்டான், ஏன்னா 11th விட்டுருவான். இப்போ பப்ளிக்கே இல்லை, சுத்தமாக அவன் படிக்காமல் ஒரு வருஷம் வந்து 12th படித்தானா சத்தியமாக முடியாது. ஸோ உன்னோடைய பார்ட் 10th எப்படி இருந்துச்சோ அதே 11th கொண்டு வந்து நல்லபடியாக ஒரு பப்ளிக் இருக்கிற மாதிரி நினச்சி படி. என்னால் அதுதான் சொல்ல முடியும். இல்லைனா 12th கண்டிப்பாக உன்னால் ஷைன் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க, பப்ளிக் கேன்சல் ஆனது இது வந்து சந்தோஷமாக எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீ தான் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க. 11th இப்போ பாருங்கள், நான் கூட வீடியோ போடல, சாயங்காலம் 10th 12th தான் போட்டேன். ஸோ யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்கும், உனக்கும் ஓகே ஜாலியாக இருக்கும். 11th ஃபைனல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி விடலாம், எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு. பட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நானா இல்லை டீச்சர்ஸா யார் வேணாலும் எப்படி இருக்கட்டும், நீ கொஞ்சம் சீரியஸாக எடுத்து உன்னோட சிலபஸை கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உனக்கு ஓகேனா சொல்லு, நான் போடுறேன், இல்லைனா எக்ஸாம் டைம் போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தேவையில்லாத ஒரு வீடியோன்னு தோணுச்சு, பட் 11th ஒரு அவசியமான வீடியோன்னு தோணுச்சு. ஏன்னா 10th என்னை பார்க்குறீங்க, 12th அடுத்த வருஷம் என்னை பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எனக்கு தோணுச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.